to success. Rohini College of Engineering and Technology near Anjagramam Junction, Kanyakumari Main Road, Palkulam. தமிழகத்தில் லட்சக்கணக்கான மாணவர்கள் எழுதக்கூடிய டிஎன்பிஎஸ்சி நடத்தும் தேர்வுகளில் மாற்றங்கள் செய்யப்பட்டுள்ளன. என்னென்ன மாற்றங்கள் செய்யப்பட்டுள்ளன பார்க்கலாம். தமிழகத்தை பொறுத்தவரையில் அரசு துறைகளில் காலியாக உள்ள கடைநிலை முதல் உயர் பதவிகள் வரையிலான காலி பணியிடங்களை நிரப்பும் முக்கியத்துவம் வாய்ந்த வேலையை செய்து வருகிறது டிஎன்பிஎஸ்சி எனப்படும் அரசு பணியாளர் தேர்வாணையம். டிஎன்பிஎஸ்சி தேர்வுகள் மூலம்தான் துணை ஆட்சியர், துணை காவல் கண்காணிப்பாளர் உள்ளிட்ட பல்வேறு பதவிகள் நிரப்பப்படுகின்றன. இதற்காக குரூப் 1, குரூப் 2, குரூப் 4 போன்ற பல்வேறு தேர்வுகளை அரசு பணியாளர் தேர்வாணையம் நடத்தி வருகிறது. இந்நிலையில் 2024ஆம் ஆண்டில் நடத்தப்படும் தேர்வுகளுக்கு வெளியிடப்பட்டிருந்த அட்டவணையில் மாற்றம் செய்து புதிய அட்டவணையை டிஎன்பிஎஸ்சி வெளியிட்டுள்ளது. அதன்படி மிக அதிக எண்ணிக்கையில் வேலைவாய்ப்பு வழங்கக்கூடிய குரூப் 4 தேர்வு ஜூன் 9ஆம் தேதி நடத்தப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. குரூப் 1B மற்றும் குரூப் 1C ஆகிய தேர்வுகள் ஜூலை 12ஆம் தேதி நடத்தப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தொடர்ந்து குரூப் 1 முதல்நிலை தேர்வு ஜூலை 13ஆம் தேதியும், நேர்முக தேர்வு கொண்ட ஒருங்கிணைந்த தொழில்நுட்ப பிரிவு தேர்வு ஆகஸ்ட் 11ஆம் தேதியும், நேர்முக தேர்வு இல்லாத ஒருங்கிணைந்த தொழில்நுட்ப பிரிவு தேர்வு அக்டோபர் 14ஆம் தேதி நடத்தப்படும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. டிப்ளமா மற்றும் ஐடிஐ படித்தவர்களுக்கான ஒருங்கிணைந்த தொழில்நுட்ப பிரிவு தேர்வு நவம்பர் 17ஆம் தேதி நடத்தப்படும் என்றும் அறிவிப்பு வெளியாகியுள்ளது. குரூப் 2 தேர்வுக்கு இனி நேர்முக தேர்வு கிடையாது என்றும், முதல்நிலை, முதன்மை தேர்வு மட்டும்தான் நடத்தப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதேபோல குரூப் 2A தேர்வை பொறுத்தவரையில் ஏற்கனவே முதல்நிலை தேர்வு என்பது விரிவான விடையளித்தல் முறையில் நடத்தப்பட்டு வந்தது. இனிமேல் குரூப் 2A முதல்நிலை தேர்வு OMR முறையில் தேர்வு நடத்தப்பட உள்ளதாக கூறப்பட்டுள்ளது. குரூப் 1 தேர்வுக்கு 10 பாடங்கள் இருந்த நிலையில் கணித பாடத்தை நீக்கி 9 பாடங்களாக குறைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. நோட்டிபிகேஷன்ஸ் கொடுத்திருக்காங்க. இது தற்காலிகமானது. ஸோ இதுல பேட்டர்ன்ஸ்ல என்ன விதமான மாற்றங்களும் இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. காலச்சூழ்நிலைக்கு ஏற்றவாறு அவங்க முடிவுகள்லாம் மாற்றம் இருக்க தான் செய்யும். ஏன்னா இதுக்கு முன்னக்கூட்டியே குரூப் 2 தேர்வுகள் ஃபர்ஸ்ட் தனித்தனியா இருந்தது, அப்புறம் சேர்த்து நடத்தப்பட்டது. இப்பவும் அதுக்கான பேட்டர்ன்ஸ் மாத்திருக்காங்க. ஸோ அதனால எதுவுமே நிரந்தரம் இல்லாதது. ஆனால் இந்த குரூப் 2ல 2Aல பிரிலிம்ஸ் வச்சிருக்காங்க இல்லையா, சரி குரூப் 2Aல மெயின்ஸ் வச்சிருக்கிறது அப்ஜெக்டிவ் டைப்ன்றதால விரைவாக ரிசல்ட் வெளியிட முடியும் அப்படின்றது அதுக்கான ஒரு வாய்ப்பா இருக்கும். தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் நடத்தும் தேர்வுகளில் அவ்வப்போது செய்யப்படும் மாற்றங்களை முழுமையாக தெரிந்து கொண்டு அதற்கு தகுந்த வகையில் மாணவர்கள் தயாராகும் போது தேர்வில் வெற்றி பெறுவதும் அரசு பணியை எட்டி பிடிப்பதும் இலகுவாக இருக்கும். இளைஞர்களின் நம்பிக்கை நாயகனாக இருக்கும் டிஎன்பிஎஸ்சி தன்னை காலத்துக்கு ஏற்ப செழுமைப்படுத்திக் கொண்டே செல்வது வரவேற்கத்தக்கதுதான். புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் விஜயுடன் செய்தியாளர் சுரேஷ்குமார். Rohini College of Engineering and Technology near Anjagramam Junction, Kanyakumari Main Road, Palkulam.